படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சடை விட்டுருப்போம்ல, அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை. ஆனால் கதை பார்த்தீங்கன்னா கேட்க 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 அந்த கதையே வேறு மாதிரி இருக்குது. அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்ல மாட்டேங்கிறார். இல்லை சார் கொஞ்சம் 2-3 நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும். அப்போ ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார். ஆமாம், எங்கே ஆளை காணாமல் நம்ம யூரிங்கின்னு போகிறதுக்குள்ள ஒரு மலையை சுற்றி இருந்துருவார். அந்த அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர். அவர் பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு மனசை ரொம்ப நெகிழ வைக்கிது. என்னென்னா, எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அவர் மாதிரி எனக்கு பெரிய லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிகரோ அதில் அவர் எனக்கு பெரிய ரசிகர். அவர் சார் நான் சின்ன பிள்ளைலேருந்து 12வது படிக்கிலேருந்து உங்கள் பார்த்துக்கிட்டேங்க சார், நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார். இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவருக்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே உங்களை கடந்து போகவே போகாது. ஏன்னு கேளுங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது ரொம்ப கஷ்டம் இருங்க, ஏன்னு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களோட காமெடி சீன்ஸ் பார்ப்பேன். மனசு அப்படியே கொஞ்சம் இதமா வந்துட்டு இருக்கு. போன் எடுத்து யாருக்கிட்டையும் சேட் பண்ணாலும் நாங்க யூஸ் பண்ற ஜிஃப் ஸ்டிக்கரும் உங்களோடது தான். எந்த மீம்ஸ்னாலும் அதுலயும் நீங்க இருப்பீங்க. யாருக்கிட்டையும் போன் பேசினாலும் டைலாகும் உங்களோட தான் சார் வருது. ஸோ எங்களோட ஒவ்வொரு நாளுமே நீங்க எங்க கூட எப்பவுமே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணமும் நீங்க தான் சார். எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆமா இல்ல பாருங்க, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூ டியா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு மாரிசன் படத்துக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்ககிட்ட பேச போறோம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் வந்து பார்த்தேன். இது வரைக்குமே வடிவேல் சார் பார்க்காத ஒரு சாயல்ல வந்துட்டு நீங்க நடிச்சிருக்கீங்க. ரொம்ப சீரியஸான ரொம்ப இன்டென்ஸான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? பவர்ஃபுல் ஐஸ் வந்துட்டு தெரியுது. அதாவது நான் எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி, திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம், காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்தினேன். நகைச்சுவையில் போவேன், எல்லாம் பண்ணுவேன். சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும், சில கதைகள் வேறு மாதிரி இருக்கும். இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க, அது ஒரு மாதிரியான ரெட்ஜைனில் பண்ணப்படாது. இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார். இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு. அவர் திரும்பி துருவ இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள், இன்னொக்க சொல்லுங்கன்னா அந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியல. திருப்பி இன்னும் அந்த சீனை சொல்லுங்கள், அடுத்து இன்னும் அந்த முதல்ல ஒரு சீன் சொல்லுங்கள், அப்படியே ஒவ்வொரு சீனை திரும்ப 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 அவர்கிட்ட கேட்டு உள்வாங்குறேன். வாங்கினா அவர் எங்கிட்ட போகிறாரு, அப்படி போகிறாரு. இந்த சடை பண்ணும்ல பெண்களுக்கு போன அந்த 3 சடை பின்னால் போடுற மாதிரி பல சடை போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சடை விட்டுருப்போம்ல, அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை. ஆனால் கதை பார்த்தீங்கன்னா கேட்க 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 அந்த கதையே வேறு மாதிரி இருக்குது. அது வித்தியாசமான கதையாக இருக்கேன். ரொம்ப நேரம் யோசனைட்டே இருக்கேன். அப்போ திரும்ப ஒரு 1 ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அவர் கிருஷ்ணமூர்த்தி சார்கிட்ட கேட்குறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, நல்லா இருக்காது சார், யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன். சௌத்ரி சார் சூப்பர் கோட்லேருந்து பண்ணுறாங்க சார். அவருடைய கோபுருஷர் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க. சரி அப்படிங்கும்போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்ல மாட்டேங்கிறார். இல்லை சார் கொஞ்சம் 2-3 நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு. அது நான் என்னே சொல்லிட்டீங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டினேன். கதை எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ 2 நாள் சேர்ந்து திருப்பி மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணோன்னே இந்த கதை வந்து சார் இல்லை பகவத் சார் பண்ணுறாரு சார் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அவரும் இப்போ தான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு, அவரா சூப்பராக இருக்குமே. அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குறது அவனுக்குள்ள நானும் கிருஷ்ணன் சார் ஓட்டி பார்த்தோம். ரொம்ப திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வர்றாரு. சார் இதில் வந்து டைரக்டர் என் ஃப்ரெண்டு அப்படின்னா அங்கே அருமையான அற்புதமான மனிதர் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர், சுதீஷ் சங்கர்.
அவர் வந்து பார்த்தா அவர் பெரிய தெய்வ பக்தி. அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார். ஆமாம், எங்கே ஆளை காணாம நம்ம யூரிங்கின்னு போகிறதுக்குள்ள அவர் மலையை சுற்றி இருந்துருவார். அந்த அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர் அவர். அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சைடில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்டர் மாதிரி அவர் பேசிக்கிட்டாங்க. சரி, உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுத் சார் வந்து சொன்னாராம், வடிவேல் சார் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதை நான் கேள்விப்பட்டாரு. அவர் கூட ஒரு இன்டர்வியூ இருந்தது. நீங்க நான் தான் வந்து இன்டர்வியூ பண்ணேன் ஃபஹத் சார். சோ கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க டீமோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கதாபாத்திரத்துக்கு வடிவேல் சார் மாதிரி ஒருத்தர் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் சாரே இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. அப்புறம் மலையாளத்துல பண்ண வேண்டிய படம் இது தமிழ்ல வடிவேல் சாருக்காகவே பண்ணணும் அப்படிங்கிற வந்து மாறி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயோ, பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்குது. என்னன்னா, எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிகரோ அதில் அவர் எனக்கு பெரிய ரசிகர். அவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா, வடிவேல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார். அப்பாவை நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படின்னாரு. அப்படியே சார், நான் சின்ன பிள்ளைலேருந்து 12வது படிக்கிலேருந்து உங்கள் பார்த்துக்கிட்டேன் சார், நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார். இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் அறிஞன். அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஹீரோ அவர் தான். இல்ல, இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், யார் சார் இந்த படத்துல ஹீரோ? ஏன்னா ரெண்டு பேருமே ட்ரெய்லரை பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கு கேரக்டர். எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், யார் சார் இதுல ஹீரோ, நீங்களா இல்ல வடிவேல் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்லவே இல்லைங்க, 100% வடிவேல் சார் தான் ஹீரோ அப்படின்ட்டாரா? ஆமா, என்னன்னா வந்து ஃபஹத் சார் ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கை இந்த கை ரெண்டு கை சேர்ந்த தட்டில் தானே சத்தம் கேட்கும். அது மாதிரி அவரு நான் சேர்ந்து இணைந்த கைகள் இந்த மாதிரி அவர் கூட நடித்தது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, என்னைய பெருசாக சொல்கிறாரு. எப்படியோ இந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை தான் அந்த படத்துடைய கண்கள். அது அந்த படத்துடைய டைரக்டரும் அந்த டீமே நல்ல டீம். அதெல்லாம் முக்கியமான ஆள் யாராரு கேட்டிங்கன்னா, இப்போ நான், அவர் சார் பகத் சார், டைரக்டர் சுதீஷ் சங்கர் அவர், கிருஷ்ணமூர்த்தி சார். அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார். ஆமாம், அது நீங்கள் கேட்கறதுக்கு முன்னால் நான் சொல்லிட்டேனோ. ஆமாம், யுவன் சார் வந்து அந்த படத்தில் அப்படியே தள்ளி இருக்கார். அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதை விட இன்னொரு ஒரு பெரிய எல்லா டெக்னிக்ஸுமே சூப்பராக இல்லை. இந்த கேமராமேன் ஒரு ஆள் இருக்கார், கலைன்னு ஒரு பேர். உண்மையிலே கலை டைப்புள்ள தான் கேமராமேன் கலை. அந்த படத்தை அவ்வளோ அழகாக அந்த படத்துக்குள்ளே போகிறப்ப ஒரு மலையாள சினிமாக்குள்ளே போய் நடிச்சு வந்த மாதிரியே இருக்குது எனக்கு. ஆனால் தமிழ் படம் தான். அவங்க என்ன தமிழ் வந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போகுது. இப்போ அந்த கதையுடைய போக்கு அது எல்லாம் பார்த்தா நேச்சுரலாக இருக்குது. அந்த லொக்கேஷனுக்கு போனப்போ எல்லாம் நான் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும். நம்ம ஊரில் தான் எடுக்கிறாங்க எல்லாம். லம்பா சமுத்திரம் அங்கிட்டு இங்கே போகிறாங்க, இங்கே திருவண்ணாமலை போகிறாங்க. போனால் ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்ட தான் போய் எடுக்கிறது. ஆனால் பார்த்தா அப்படியே அந்த கதைக்கும் அந்த கதையோடு சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன். அது அப்போ ஆர்டிஸ்ட் வேலை செய்யவே ஆசையாக இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு படம், மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக